சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். அதனால முதல் மாநாட்டில் நான் கத்தி பேச வரலன்னு சொன்ன விஜய் கடைசியா பேசின திருச்சியில ரொம்ப கத்தி கத்தி பேசியிருக்காரு. அதுவும் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா. அதாவது 50-60 ஆண்டு காலமா இருந்த ஜாதி அரசியலை, மத அரசியலை, ஓட்டுக்கு காசு கொடுக்குற அரசியலை நாங்க உடைச்சிருக்கோம் அப்படின்னு பேசினாரு. அவர் பேசினதுக்கு தளபதி விஜயின் ரசிகர்கள் ஃபயர் விட்டு முடிக்கிறதுக்குள்ள சேலம் ஓமலூர் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளர் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்ததுனால தான் அவர் ஜெயிச்சிட்டாரு. அவரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்ததுனால தான் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்ட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல. அதாவது நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், அதை உடைச்சிட்டோம் அப்படின்னாரு. கடைசியில் அவருடைய நிர்வாகியே அதை ஒத்துருக்காரு. இப்போ இதுக்கு விஜய் ரசிகர்களும் தளபதியும் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. இது மட்டுமா நடந்தது? ஜாதி பார்த்து தான் வேட்பாளர்களை விட்டாங்க. நாங்க ஜாதியை உடைச்சோம் அப்படின்னாங்க. ஆனா எல்லா தொகுதியுமே ஜாதி பார்த்து தான் வேட்பாளரை விட்டாங்க. முழுக்க முழுக்க தென் மாவட்டங்கள்ல எங்க பகுதியிலாம் எந்த ஜாதி ஓட்டு தொகுதியில அதிகமா இருந்ததோ அந்த ஜாதி வேட்பாளர்களை தான் விட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு நாங்குநேரி தொகுதி, ராதாபுரம் தொகுதி, தூத்துக்குடி தொகுதி, கன்னியாகுமரி தொகுதி, குளச்சல், கிள்ளியூர், விளவங்கோடுன்னுக்கிட்டு எல்லா வேட்பாளர்களும் ஜாதியை சார்ந்துதான் விடப்பட்டாங்க. அதுல கன்னியாகுமரியில வேணா வேட்பாளர்கள் வெற்றி பெறாம இருந்திருக்கலாம். ஆனா திருநெல்வேலியில ஒரு 3 தொகுதியில ஜெயிக்க தானே செஞ்சாங்க. இதே மாதிரி வட மாவட்டங்கள்ல அங்கேயும் எல்லா தொகுதியிலையும் ஜாதியை சார்ந்த வேட்பாளர்கள் தான் விட்டாங்க. இப்படி ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்து வேட்பாளரை விட்டுட்டு பல தொகுதிகளில் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டுகளை வாங்கிட்டு, இன்னும் பல தொகுதிகளில் வெறும் கவர்ச்சியை நம்பி மட்டுமே ஓட்டுகளை வாங்கிட்டு, இன்னைக்கு இவர் பேசக்கூடிய டயலாக்லாம் பேசும்போது நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் என்னடா இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு தோணுது. சரி, இன்னும் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியலில் பல மாயாஜாலங்களை நாம பார்க்க போறோம். மேடைகளில் மட்டும் தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கதை வச்சு பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்த வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் சீமானனோட தம்பிகள் கூட தங்களுடைய மனக்குமுறலை இப்படிதான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்கண்ணே, புதுசா வந்தவர் கூட தொகுதியில என்ன ஜாதி ஓட்டு அதிகம் இருக்கு, என்ன மத ஓட்டு அதிகம் இருக்கு அப்படின்னு பார்த்து வேட்பாளரை விட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. நாம சமூக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லி வேட்பாளர்களை மாத்தி விட்டு நாம தோத்துக்கிட்டு தானே இருக்கோம். நாமளும் இதே மாதிரி வேட்பாளரை விட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டமைப்புகளை நாம மாத்துவோம் அப்படின்ட்டு சீமானனுடைய தம்பிகளும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் அண்ணன் சீமானுக்கும் அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் இனி இதை கேட்டு எப்படி செயல்பட போறாரு அப்படிங்கிறது நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ணன் சீமான் இந்த ஜாதிய கட்டமைப்புக்குள்ள அவர் நிற்கக்கூடிய ஆள் இல்லை. வென்றாலும் தோற்றாலும் சமூக பிரதிநிதித்துவத்தை அவர் கண்டிப்பா முன்னிலைப்படுத்துவாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பார்ப்போம் அண்ணன் சீமான் வரக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுக்காரு அப்படின்ட்டு. அதனால சீமான் அண்ணனின் தம்பி தங்கைகளின் கோரிக்கையை அண்ணன் சீமான் ஏற்பாரா, இல்லை இதே மாதிரி தான் நான் வேட்பாளரை விடுவேன், அது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நாம மக்களுக்காக களத்துல நிற்போம் அப்படின்ட்டு அண்ணன் முடிவெடுக்க போறாரா அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.